நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லையாடி அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை ஸ்ரீ சார்ந்தாரை காத்த சுவாமி திருக்கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் மிக பழமையான ஒரு கோயில். இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கருங்கல்லால் தான் கட்டப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த கோயிலை நம்ம பார்க்கும்போது. ஆனால் சரியான பராமரிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம இப்போ அந்த கோயிலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோயில் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனேயே பார்த்திங்கன்னா அம்மன் சந்நிதி அப்படிங்கிறது இருக்குது. பெரிய நாயகி அம்மனுடைய ஆலயம் இருக்குது. இது தெற்கு நோக்கி இருக்குது. இந்த அம்மனை வழிபடுவதால் என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் திருமண தடை நீங்குவதற்கும் இங்கே நெய் தீபம் ஏற்றி தாமரை மலர் கொண்டு வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பார்த்திங்கன்னா பலிபீடம், கொடிமரம், அப்புறம் நந்தி மண்டபம். இதை அடுத்து வரக்கூடிய மூலவருடைய சந்நிதி. மூலவருடைய சந்நிதி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கோபுரம் அமைத்து அதன் உள்ளே தான் நம்ம போகிறோம். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அங்கே விநாயகருடைய ஒரு சந்நிதி இருக்குது. விநாயகரை வணங்கிட்டு நாம் அந்த சந்நிதிக்குள்ளே நம்ம மூலவருடைய சந்நிதிக்கு நம்ம போகலாம். வாங்க. மூலவருடைய சந்நிதி, மூலவருடைய பெயர் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது சார்ந்தாரை காத்த சுவாமி. இவர் சரணாக ரட்சகர் அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்கு காரணமாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இளங்கார முனிவர். இவர் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நுழைவாயிலே ஒரு புடைப்பு சிற்பமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விக்ரம சோழனுடைய அரசவையில் இவர் அமைச்சராக இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் திருக்கடையூர் கோயிலோட திருப்பணிங்கிறது நடந்துகிட்டு இருந்திருக்கு. அங்கிருந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மன்னனுக்கே தெரியாமல் பொருளுதவி செய்து இந்த கோயிலை கட்டியிருக்காரு. ஒரு நாள் மன்னனுக்கு தெரிய வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கோபப்பட்டு கோயில் கட்டுறதுக்கு பொருளுதவிலாம் செஞ்சியே அதனால் கிடைத்த அந்த பலன்கள் எல்லாத்தையுமே எனக்கு தத்தம் செய்து கொடு அப்படின்னு கேட்குறாரு. இவர் முடியாதுன்னு சொல்லி மறுக்கவும் உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாளை எடுத்து அவருடைய கையை வெட்டுறதுக்கு முனைகிறார். அப்போ இறைவன் ஈசன் இளங்காரருக்கு காட்சி கொடுக்குறாரு. ஆனால் மன்னனுக்கு காட்சி கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே மன்னனுடைய கண் பார்வை அப்படிங்கிறது இழக்கப்படுது. உடனே மன்னன் என்ன பண்ணுறாருன்னா ஓடோடி இந்த தில்லையாடி திருத்தலத்துக்கு இங்கே இறைவன் ஈசனை வணங்கி திரும்பவும் கண் பார்வையை பெறுறாரு. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே கண் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கண் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஐதீகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே இறைவனை விக்ரம சோழன் போய் சார்ந்தார். ஈசன் அவர் காத்தார். அதனால தான் இங்கே சார்ந்தாரை காத்த சுவாமி அப்படிங்கிற அந்த பெயருங்கிறது வந்தது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது திருமாளிகை பற்றி. இந்த திருமாளிகை பற்றியில் 63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நாயன்மார்களுடைய சிற்பங்களை அழகுற வரிசையாக வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பிற்குரிய செய்தியாக இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலை நம்ம பார்க்குறப்ப கோயிலோட அதாவது விமானம் அப்படின்னு சொல்லுவோம். மூலவர் சந்நிதி மேலே எழுப்பப்பட்டுள்ள விமானத்தில் உள்ள அந்த சுவர் பகுதி இருக்கு இல்லையா, அதில் நிறைய மாடங்கள் இருக்கும். அந்த மாடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் அதில் வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இளங்கார முனிவருடைய அந்த சிற்பம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சிற்பம் விநாயகருடைய அழகான சிற்பம் இருக்குது. அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈசன் தனது மனைவியை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு சிற்பம் இருக்குது. இந்த சிற்பத்தை வணங்கினால் கணவன் மனைவிக்குள் சண்டை அப்படிங்கிறது வராது, ஒற்றுமை மேலோங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த சிற்பத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த சிற்பம் தான் அது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது தட்சிணாமூர்த்தியோடைய சந்நிதி. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே நமக.
அதற்கு அடுத்தபடியே நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா விநாயகருடைய சன்னதி. இந்த விநாயகருடைய சன்னதிங்கிறது இங்கே ஒரு சிறப்பிற்குரிய விஷயம். அதாவது பொதுவாக மூலவருடைய சன்னதியில் தான் பார்த்திங்கன்னா கஜபிருஷ்ட விமானம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே நேர்மாறாக பார்த்திங்கன்னா விநாயகருக்கு கஜபிருஷ்ட விமானத்தை அமைச்சிருக்காங்க. கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க கருங்கல்லாலான அந்த யானையுடைய சிற்பம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கோயில் முழுக்க முழுக்க கருங்கல்லாலேயே ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க, அதாவது தல புராணம் ஒன்று சொல்கிறாங்க. அதையும் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது இது வந்து திருமால் வழிபட்ட இடமாகவும் இந்த கோயிலை சொல்கிறாங்க. அதாவது திருமால் இரண்யேஸ்வரன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த இரண்யேஸ்வரன்கிற அந்த அசுரனை வந்து அழிக்கிறாரு. அதனால் அவருக்கு வீரகத்தி தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த தோஷம் நீங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருனா திருவேழிமிழலையில் உள்ள அந்த ஈசன் கிட்ட சக்கராயுதத்தை வாங்கிட்டு இங்கே வரார். எங்கன்னா தில்லையாடிக்கு வரார். இங்கே வந்து ஒரு சக்கர தீர்த்தத்தை உருவாக்குறார். அது இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். அந்த சக்கர தீர்த்தத்தை உருவாக்கி அதில் நீராடி அந்த சார்ந்தாரை காத்த சுவாமியை வந்து வணங்குறார். அவரை எப்படி வணங்குறார் அப்படின்னு பார்த்தோன்னா யாழி வடிவில் அவர் வந்து வணங்குறார். அதனால் இந்த கோயிலுக்கு வந்து தில்லையாளி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. இங்கே வந்து தில்லையாடி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கும் ஒரு பெயர் காரணம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது தில்லையில் வந்து ஈசன் வந்து நடனம் ஆடி இருப்பார். அதே மாதிரி இங்கும் வந்து நடனமாடி இருக்கார். அதனால தான் இதுக்கு தில்லையாடி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி தில்லைவனம் என்ற இன்னொரு பெயரும் வந்து இந்த இறைவனுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இறைவனை நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னால் கண் பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக பெறலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது நீங்கும். இன்னொரு சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா அம்மனை வணங்கும் போது திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே இன்னும் நிறைய வழிபாடுகள்லாம் இங்கே வந்து நடத்தப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இங்கே வந்து நடத்தப்படுது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா நடத்தப்படுது. கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் சிறப்பாக நடத்தப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்குனி உத்திர நாளில் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடக்குது. திருக்கல்யாண வைபவம்லாம் வெகு கோலாகலமாக நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது துர்க்கை அம்மனுடைய அந்த சிற்பத்தை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பிச்சாடனர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிச்சாண்டவரை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய சிற்பங்கள் எல்லாம் கருங்கல்லாலேயே ஆக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. ஆனால் இங்கே பக்தர்களுடைய வருகை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்குன்னு ஒரு சந்நிதி அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாகும். இப்போ திருநள்ளாறில் பார்த்திங்கன்னா மூலவர் சந்நிதிக்கும் அம்மன் சந்நிதிக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து சனீஸ்வர பகவானுக்குன்னு ஒரு சந்நிதி அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோயில்லையும் பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுக்கு அப்படின்னு ஒரு சந்நிதியை வந்து அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சனீஸ்வர பகவானுடைய சந்நிதி தான். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குறது தீர்த்த குளம். என்னுடன் சேர்ந்து வணங்கிய அனைவருக்கும் இறையருள் கிட்டட்டும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.